எப்படி நாம் பயன்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம், எப்படி வீட்டிலே வளர்க்கலாம், ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ கருந்துளசி என்று சொல்லக்கூடிய ஒரு துளசி செடி இருக்குது. அந்த கருந்துளசியை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தில் அப்படியே தண்ணி ஊற்றி காய்ச்சி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களாக்கா அது வாரத்தில் 2 நாள் கொடுக்கலாம். சின்ன குழந்தையா இருந்தால் ஒரு 5 சொட்டு, இப்படி சொட்டு கணக்கு தான் குழந்தைங்களுக்குலாம். 2 வயசு 3 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு அரை ஸ்பூன் மாதிரி கொடுக்கணும், நிறைய கொடுக்கக்கூடாது. இந்த தூதுவளையை பற்றி கொஞ்சம் இல்லை, இது ஏன் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்குறீங்களே. இந்த கருந்துளசி கிருஷ்ணன் கோயில், நாராயணனுடைய கோவிந்தா கோயிலெல்லாம் கிருஷ்ணனுடைய கோயிலில் தண்ணீரை போட்டு ஏலக்காய் போட்டு தீர்த்தமாக வழங்குறாங்க. திருப்பதியிலேருந்து எந்தெந்த வெங்கடாஜலபதி கோயில் இருக்கோ, கிருஷ்ணன் கோயில் எல்லாமே இது எதுக்குனாக்க உடல் ஆரோக்கியத்துக்கு தான். அதனால அடுத்தது என்ன கேள்வி உங்களுக்கு? தூதுவளை பற்றி சொல்றீங்க. தூதுவளை இருக்கு இல்லைங்களா? தூதுவளை வந்து ரொம்ப சிறப்பான மூலிகை. இது புராண காலத்துல கூட இது பயன்பாட்டுல இருந்திருக்கு. ஒரு மன்னரே தினமும் இந்த தூதுவளையை கொண்டு வர சொல்லி சாப்பிட்டுருக்காரு. அந்த ஒரு தூதுவளை அவருக்கு உடல்ல வாயு பிடிப்பு என்று ஒன்று இருக்கிறது. வாதம், பித்தம், சிலேட்டம், வாதம், வாயுன்னெல்லாம் முதல்ல நான் குறிப்பிட்டேன் இல்லையா? இந்த மாதிரி வாயு உடம்பை அப்படி பிடிச்சிக்கிறது, உடம்பு அசையாத சில இடத்துல வலிச்சிட்டு இருக்கிற வாயு தொல்லைக்கு இந்த தூதுவளையும் ஒரு கைப்பிடி அளவு வாதநாராயண இலையும் அதோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி சட்னி ஆக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிடலாம். சட்னியாகவும் சாப்பிடலாம், இல்லை கஷாயம் வச்சு சாப்பிடலாம். கஷாயம் என்னென்ன, இந்த இலையை போட்டு சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணீராக சுண்டி வர்ற அளவுக்கு காய்ச்சி அதை சாப்பிட்டு வந்தாலே உடல்ல ரொம்ப ஆரோக்கியம் வரும். அதன் பழத்தை ஏதாவது சாப்பிடலாமாங்க? தூதுவளை பழம் இன்னொன்னா அதில் இருக்க நான் சொல்றேங்க, பழம், விதை, வேர், பட்டை, பூ எல்லாமே பயன்பாட்டுக்குள்ளதான். பழத்தை எவ்வாறு சாப்பிட்றதுங்கய்யா? பழத்தை வந்து தேன், சுத்தமான தேனில் போட்டு ஒரு 1/2 லிட்டர் தேன் வச்சுக்கிட்டு இந்த பழம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்து அந்த தேனில் ஊற வச்சு தினமும் அதை ஊரில் இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம். எனக்கு 2-3 பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லது. சரிங்கய்யா, ஆஸ்மாவே நல்லாயிடும். சரிங்க. தூதுவளை ரசம்ங்கிறாங்களா, அது எப்படிங்க வைக்கிறது? தூதுவளை ரசங்கிறது தூதுவளை செடியில் இருக்கு இல்லையா, ஒரு அடி அளவுக்கு 4-3 கிளைகளை வெட்டி அதை அப்படியே சுத்தம் பண்ணி அதை அப்படியே வானிலையில் போட்டு அது மாதிரி பூண்டு, இஞ்சி இதெல்லாம் அதில் தட்டி போட்டு சுக்கு, மிளகும் போட்டு கொஞ்சம் சீரகமும் போட்டு காய வச்சு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணி அதில் ஊற்றணும். புளி தண்ணியை ஊற்றி வடிகட்டி மற்ற ரசத்தை போல இது சாப்பிட வேண்டியதுதான், அவ்வளோதான். சரிங்க. இதுவும் அதே போல் மருத்துவ குணம் இதில் இருக்கு. நீங்கள் கஷாயமாக சாப்பிட்டாலும் இருக்கு, பொடியாக சாப்பிட்டாலும் இருக்கு, ரசமாக சாப்பிட்டாலும் இருக்கு, நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் இருக்கு. மிக சிறந்தது வந்து இந்த 3 முறையிலேயே சாப்பிடலாம். சட்னியாக செஞ்சு சாப்பிடலாம், கஷாயமாக செஞ்சு சாப்பிடலாம், இந்த ரசமாக செஞ்சு சாப்பிடலாம். சரிங்க. இது வரைக்கும் எங்களோட சேனலுக்காக நீங்கள் கொடுத்த முக்கியமான தகவலுக்கு மிக நன்றி. எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சொன்னீங்களா, இதோட முடிச்சுக்கலாம். ஆமாம்மா, பொதுவாக உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மூலிகை தான். இந்த மூலிகை வந்து பயன்பாட்டில் வைக்கிறதோட ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒரு 10 வகையான மூலிகை வளர்த்தீங்களாக்கா மிக சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே சொல்லக்கூடிய கருந்துளசி வளர்த்திட்டு இருக்கேன், வாதநாராயணம் வளர்த்திட்டு இருக்கேன், முசுமுசுக்கே வளர்த்துறேன், ஆடாத்தோட வளர்த்துட்டு இருக்கேன். 20-30 இது செடிகளை வீட்டில் வளர்த்துட்டு இருக்கேன். வீட்டு தொட்டிலேயே வளர்க்கலாம் இந்த செடிங்கள்லாம். சரிங்க ஐயா, உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய தொலைபேசி எண்ணை நான் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சிடுறேன். ஆமாம், அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த எண்ணில் நீங்கள் கூப்பிட சொல்லுங்கள். சரிங்க. ஏதாவது தகவல் எங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க ஐயா. என்ன தகவல் கேட்டாலும் இன்னும் சிறப்பான முறையில் சொல்லலாம். சரிங்க, நன்றி. நன்றி.